வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துருவின தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. கெட்டியான தயிர் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி எதுவும் இல்லாமல் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொட்டுச்சதும் காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் இதோடு சேர்த்துடலாம். அந்த வழவழப்பு போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதோடு சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. பச்சை வாசனை போனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து தயிரை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் மோர் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.